ஆமென். Praise the Lord. இந்த ஜூன் மாதத்துல 8ஆம் தேதியாகி இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில தேவ சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல சங்கீதங்களின் புஸ்தகம் 134வது சங்கீதம் 1-2 வசனங்கள். Psalm 134 verses 1 and 2. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த வாரத்தின் முதலாவது நாளில நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துல போய் நம்ம எல்லாம் உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இந்த வேதத்துல வாசித்தது போல, இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே. நம்ம எல்லாம் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர்களா இருக்கிறோம். சர்வன்ட்ஸ் ஆஃப் தி மோஸ்ட் ஹை காட். அவருடைய பிள்ளைகள், நம்ம ராஜாக்கள், நம்மள எல்லாம் ஆண்டவர் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல நம்ம எல்லாரும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின ஆண்டவருடைய ஜனம், கர்த்தருடைய ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள். நம்ம என்ன செய்யணுமா? இந்த ராக்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது பகற்காலத்துக்கும் ராக்காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? பகற்காலம் அப்படின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நன்மையான நாட்கள், நல்ல செழிப்பான நாட்கள், வெற்றியான நாட்கள், சுகமான நாட்கள். ராக்காலம்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் இருளடைந்த நாட்கள் இல்லையா? கஷ்டமான நேரங்கள், நெருக்கமான சூழ்நிலைகள், வியாதியின் கொடுமையில தவிக்கிற நாட்கள், பொருளாதாரத்துல கஷ்டத்தை அனுபவிக்கிற நாட்கள், அதுதான் ராக்காலம். ஆனா அந்த ராக்காலத்துல நம்ம என்ன செய்யணுமா? தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய ஆலயத்துல நிற்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமான நேரங்களில நம்ம தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம நிற்க வேண்டும். ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகாதபடி ஆண்டுடைய ஆலயத்துல நம்ம நிற்கணும். ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஆலயத்துல நம்ம என்ன செய்யணும்? தேவனை, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், பிரேஸ் பண்ண வேண்டும். இவ்வளவு நேரம் அருமையா நம்ம ஆண்டவரை பாடி ஆண்டவரை பிரேஸ் பண்ணோம், ஸ்தோத்தரித்தோம் இல்லையா? அதே போல நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துல போய் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாரும் குடும்பமாய், கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு சேர்ந்து தேவ ஆலயத்துல போய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நன்மையான நாட்களில் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கஷ்டமான நாட்களிலும் அதை நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எப்படி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணுமா? நம்முடைய கரங்கள், நம்முடைய கைகளை எல்லாம் உயர்த்தி பரிசுத்த தேவனுக்கு முன்னால உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். எல்லா பாடல்களை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். கரங்களை அசைத்து, கரங்களை உயர்த்தி நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய கைகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லையா? நம்முடைய கைகளை விடுதலையின் கையாய் வைத்திருக்கிறார். நம்ம கையில கட்டுகள் இல்லை. நம்மள கட்டி வச்சிருந்தாங்கன்னா எப்படி இருப்போம்? நம்ம கையால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஆனா நல்ல சுகமான கைகளை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய காரியங்களை நாமே செய்து கொள்வதற்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். இல்லைன்னா எத்தனையோ பேரை நமக்கு உதவியாக வைத்திருக்கிறார். வியாதியோடு இருந்தா கூட எத்தனை உதவிகள் நமக்கு கிடைக்கிறது. எல்லாத்துக்காக நம்ம ஆண்டவரை தோத்தரிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை கூட செய்யல, ஆண்டவர் இப்படி எனக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க யாருமே இல்லை. எல்லா இப்ப வியாதியோடயேதான் நம்ம இருக்கிறோம்னா எவ்வளவு வைத்திய வசதிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம யோசித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா? எத்தனை இடங்கள்ல மருத்துவ வசதிகள் இல்லாம இருக்கிறாங்க. மருத்துவ வசதிக்கு போகக்கூடிய பொருளாதார வசதி இல்லாம ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலையும் கஷ்டத்துல போகும்போது கூட அநேக நன்மைகளை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம அந்த நன்மைகளை மறந்துடுறோம்.
நம்ம நன்மையை யோசிக்கிறது இல்ல. நம்ம அந்த தீமையை மட்டுமே யோசி, ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், இதையே நம்ம யோசித்து நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க மறந்து விடுகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரியாமல் போய் விடுகிறோம். அப்படி அல்ல, கர்த்தரை நான் நல்லா ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆலயத்துல போய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அந்த கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிக்கணும். ஆமென். சங்கீதம் 134 1-2 வசனங்கள். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி செயலையில வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா.